ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம சேனலில் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த காய் ரெசிபி தான் பண்ணியிருந்தோம். ஸோ சிம்பிள் தான், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. அது கூட கொஞ்சமாக கடுகும் உளுந்தியும் போட்டு அதை நல்லா பொரிய விடுங்க. இப்போ அது கூடயே 4 காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ அது கூட ஒரு 6 பல்லு பூண்டு நல்லா தட்டி அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இது காரக்குழம்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெலாம் இந்த சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட கேரட்டும் பீன்ஸும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கோக்னட் ஆட் பண்ணி கூட இதை செய்யலாம். ஸோ இந்த காய் ஆட் பண்ணும் போதே கோக்னட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோக்னட் இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டு இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இப்போ கலந்து விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இது கூட ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. மூடி அப்பப்போ திறந்து கலந்து மட்டும் விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ், சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.